प्रभु याद आपकी आती है, हमें मूल वतन ले जाती है। प्रभु याद आपकी आती है, हमें मूल वतन ले जाती है। देह की दुनिया भुलाकर, देह की दुनिया भुलाकर हमें विदेही बनाती है। प्रभु याद आपकी आती है, हमें मूल वतन ले जाती है। देख नजारा वतन का हम परम शांति को पाते हैं। फर्श पर फिर पैर नहीं, हम उड़ वतन को जाते हैं। देख नजारा वतन का हम परम शांति को पाते हैं। फर्श पर फिर पैर नहीं, हम उड़ वतन को जाते हैं। शांति की किरणें मन में, शांति की किरणें मन में शांति सवेरा लाती है। प्रभु याद आपकी आती है, हमें मूल वतन ले जाती है। खोए रहते हैं सदा परमानंद के सागर में। हीरे मोती ज्ञान के भर कर बुद्धि के गागर में। खोए रहते हैं सदा परमानंद के सागर में। हीरे मोती ज्ञान के भर कर बुद्धि के गागर में। शक्तियों की चमक से, शक्तियों की चमक से सीप का मोती बनती है। प्रभु याद आपकी आती है, हमें मूल वतन ले जाती है। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा।
अंधेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. ஓம் சாந்தின்னு பாபா ஸ்டார்ட் பண்ண பிற்பாடு ஃபஸ்ட்டு லைன் என்ன கேட்குறார்? சிவபாபா யாதுகே, சிவபாபா நினைவிருக்கின்றதா? 15/7/25 இந்த முரளி ஃபுல்லாக பாபா படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிக அவசியம். அது மட்டுமல்ல, முள்ளிலிருந்து நறுமணமிக்க மலராகணும். அதற்கு தினம் தினம் ஒவ்வொரு குணங்களின் தாரணை நாம் செய்வது அவசியம். பாபா ஸ்டூடெண்ட் லைஃப் கொடுத்துருக்காங்க. பகவானே ஸ்வயம் வந்து படிப்பிக்கிறார். இந்த படிப்பை நம்ம கேட்குறோன்னு அர்த்தம் என்ன? நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேண்டத்தகாத வெறுப்பு, கோபதாபம், பொறாமை, இந்த தீய குணங்கள்லாம் மெதுமெதுவாக நம்மிடமிருந்து விலகி நற்பண்புகள், நல்ல குணங்கள், நல்ல கலைகள், நல்ல நடத்தை, நல்ல தன்மை, நல்ல ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமும் நமக்குள்ளார மீண்டும் பாபா புதுப்பிக்கிறார். இருந்தது இந்த நாலேஜ் கொடுக்க கொடுக்க மீண்டும் தனது குணத்தை நோக்கி நாம் திரும்புகின்றோம். அதான் பாபா சொல்கிறார், 21 பிறவிக்காக நீங்கள் இந்த படிப்பை படிக்கிறீங்க, இப்போ மட்டும் இல்லை. தலைப்பு சொல்கிறாங்க பாபா, மீட்டே பச்சே तुम्हें अभी भविष्य 21 जन्मों के लिए यहाँ की पढ़ाई पढ़नी है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது எதிர்கால 21 பிறவிகளுக்காக இந்த சங்கம யுகத்தில் இங்கேயே படிப்பை படிக்க வேண்டும். कांटे से खुशबूदार फूल बनना है, दैवी गुण धारण करने और कराने हैं. முள்ளிலிருந்து நறுமணமுள்ள மலராக மாற வேண்டும். தெய்வீக குணங்களை தானும் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும். இந்த தலைப்பிலேயே எல்லா விஷயங்களையும் பாபா கொண்டு வந்துட்டார். கேள்வி,
किन बच्चों की बुद्धि का ताला नंबरवाल खुलता जाता है? எந்த குழந்தைகளுடைய புத்தியினுடைய பூட்டானது நம்பர்வார் திறக்கப்படுகிறது? பாபா பதில் சொல்கிறார், जो श्रीमत पर चलते रहते, पतित पावन बाप की याद में रहते. முதல் பாயிண்ட், யார் ஸ்ரீமத் படி நடக்கின்றார்கள், பதீத பாவனன் பாபாவின் நினைவில் இருக்கின்றார்கள். पढ़ाई पढ़ाने वाले के साथ जिनका योग है उनकी बुद्धि का ताला खुलता जाता है. படிப்பை கற்றுத்தரக்கூடியவருடன் யாருக்கு புத்தியின் தொடர்பு இணைந்துள்ளதோ அவர்களின் புத்தியினுடைய பூட்டானது திறக்கப்படுகிறது. பாபா कहते हैं बच्चे अभ्यास करो हम आत्मा बाई बाई हैं. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே பயிற்சி செய்யுங்கள், நான் ஆத்மா, சகோதரன் சகோதரன். ஹம் பாப் से सुनते हैं, நான் பாபாவிடம் கேட்கின்றேன். தேஹி அபிமானி हो सुनो और सुनाओ तो ताला खुलता जाएगा. ஆத்ம உணர்வில் இருந்து கேட்டீர்களேயானால், கூறினீர்களேயானால் புத்தியினுடைய பூட்டானது திறந்துவிடும். இல்லை, புத்திக்கான பூட்டு திறக்கிறதுக்கு ஒரே வழி सोल कॉन्शियस. ओम शांति. बापू बच्चों को समझाते हैं, जब यहाँ बैठते हो तो ऐसे भी नहीं कि सिर्फ शिव बाबा की याद में रहना है. பாபா குழந்தைகளுக்கு சொல்கிறார், எப்பொழுது இங்கே அமர்கிறீர்களோ சிவபாபாவின் நினைவில்தான் இருக்க வேண்டும், அப்படி அல்ல. वह हो जाएगी सिर्फ शांति, फिर सुख भी चाहिए. சிவபாபாவோட நினைவு என்பது சாந்தியாக இருப்பது, பிறகு சுகமும் உங்களுக்கு வேண்டும் அல்லவா. तुमको शांति में रहना है और स्वदर्शन चक्रधारी बन ராஜாய் को भी याद करना है. பாபா சொல்றார், சிவ பாபாவையும் நினைக்கணும், அது மட்டுமல்ல ஸ்வதர்ஷன சக்கரதாரியாகி ராஜ்யத்தையும் நினைவு செய்ய வேண்டும். तुम पुरुषार्थ करते ही हो नर से नारायण अथवा मनुष्य से देवता बनने लिए. பாபா சொல்கிறாங்க, இங்கே நம்ம ஏன் சிவபாபாவை நினைக்கணும்னா அதற்கான முயற்சி நாம் இங்கே செய்கின்றோம். நரனிலிருந்து நாராயணன், அதாவது மனித நிலையிலிருந்து தேவதையாக ஆகுவதற்காக. यहाँ बल कितने भी कोई में दैवी गुण हो तो भी उनको देवता नहीं कहेंगे. இந்த யுகத்தில் பாபா சொல்கிறார், இப்போ எவ்வளவு நல்ல மனிதர்கள் தெய்வீக குணம் படைத்தவர்கள் இருந்தாலும் அவர்களை தேவதைகள் என்று கூறவே முடியாது. தேவதா ஹோத்தேஹிகே சொர்க்கமே, தேவதைகள் சொர்க்கத்தில்தான் இருக்கின்றனர். दुनिया में मनुष्यों को स्वर्ग का पता नहीं, तुम बच्चे जानते हो. नई दुनिया को स्वर्ग, पुरानी दुनिया को नरक कहा जाता. உலகத்தில் மனிதர்களுக்கு சொர்க்கத்தை பற்றிய தெளிவாக்கம் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், புது யுகத்தை சொர்க்கம் என்றும் பழைய உலகத்தை நரகம் என்றும் சொல்லப்படுது. ये भी भारतवासी ही जानते हैं. जो देवताएं सत्युग में राज्य करते थे उनके चित्र भी भारत में ही हैं. பாரதவாசிகள் தெரிஞ்சிருக்கிறோம் என்னென்னா, யாரெல்லாம் தேவதைகள் சத்தியுகத்தில் வாழ்ந்தார்களோ ஆட்சி செய்தார்களோ அவர்களின் சித்திரங்கள் தான், கோவில்கள் தான் பாரதத்தில் உள்ளன. ஏஹே ஆதி सनातन देवी देवता धर्म के फिर बल करके उनको चित्र बाहर में ले जाते पूजा के लिए. பாபா சொல்றார், அவர்கள் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். மற்றபடி அவர்களுடைய சித்திரத்தை வெளியில் எங்கனாலும் எடுத்து செல்கின்றனர் பூஜை செய்வதற்காக. பாகர் கஹா பி ஜாते ஜாக்கர் வஹா மந்திர் பனாத்தே. பாபா சொல்றார், மூர்த்தியை எங்கே கொண்டு போனாலும் அங்கே கோவில் கட்டி அந்த மூர்த்தி என்ன பண்ணுறாங்க, சிலையாக அமைக்கின்றனர். हरेक धर्म वाले कहाँ भी जाते हैं तो अपने चित्रों की ही पूजा करते. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் எங்கு சென்றாலும் தன்னுடைய சித்திரம் எதுவோ அதை தான் பூஜிக்கின்றனர். जिन जिन गांवों पर विजय पाते
வஹா சர்ச் ஆதி ஜாக்கர் பனாத்தே. எந்தெந்த இடங்களெல்லாம் அவங்க வெற்றி அடைகிறாங்களோ அங்கெல்லாம் சர்ச் கட்டி பூஜை செய்கிறாங்க கிரைஸ்ட்டை. ஹரேக் தர்ம கே சித்திர अपने अपने के பூஜா के लिए. பாபா சொல்கிறாங்க ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய சித்திரங்களை பூஜைக்காக வைக்கிறாங்க. ஆகே தும்பி நகி ஜான்தே தே கி ஹம் ஹி தேவி தேவதா தே. பாபா சொல்கிறார் இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் தெரியாமல் தான் இருந்தீங்க, நாம தான் தேவி தேவதையாக வாழ்ந்தோம். அப்னேக்கோ அழகு சமஜ்கர் உன்னோக்கி பூஜா கர்த்தே தே. நம்ம தனிப்பட்டவங்க நம்ம வேற நினச்சி அவர்களை நாம் பூஜை செய்தோம். और धर्म वाले पूजा करते तो जानते हैं हमारा धर्म स्थापक क्राइस्ट हैं, हम क्रिस्टियन हैं अथवा बौद्धि हैं. பாபா சொல்றார் மற்ற தர்மத்தினர் தன்னுடைய தர்மத்தை படைத்த தனது தர்மத்தை ஸ்தாபனை செய்த கிரைஸ்ட்டை நினைக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் அல்லது பௌத்தர்கள் புத்தரை நினைக்கிறாங்க. ये हिंदू लोग अपने धर्म को ना जाने कारण अपने को हिंदू कह देते और पूजते हैं देवताओं को. ஹிந்து தர்மத்தினர் தன்னை ஹிந்து என்ற புரிந்து கொள்ளாத காரணத்தினால பாபா சொல்கிறாரு தன்னுடைய தர்மத்தை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால ஹிந்து என்று அழைத்து பூஜை செய்கின்றனர் தேவதைகளை. எஹிபி நகி சமஸ்தே கி ஹம் ஆதி சனாத்தன் தேவி தேவதா தர்மக்கே. இதையும் நம்ம புரிஞ்சுக்காம தான் இருந்தோம், நம்மளாம் ஆதி சனாத்தனா தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று. ஹம் அப்பனே படோங்கோ பூஜ்தே, நம்ம தன்னை விட பெரியவங்களை பூஜை செஞ்சோம். கிறிஸ்டின் ஏ கிரைஸ்டுக்கோ பூஜ்தே, கிறிஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிரைஸ்ட்டை மட்டும்தான் பூஜை செய்கிறாங்க. பாரதவாசியும் को ये पता नहीं कि हमारा धर्म कौन सा है. பாரதவாசிகளுக்கு நம்ம தர்மம் எதுன்னு தெரியல. वो किससे और कब स्थापन किया था. பாபா சொல்கிறாரு அதாவது பாரதவாசிகளுக்கு தெரியல, அதாவது ஹிந்து தர்மம் என்பது எப்படி உருவானது, யார் உருவாக்கியது. बाबा कहते हैं ये भारत का आदि सनातना देवी देवता धर्म जब प्रलय लोभ हो जाता है तब मैं आता हूँ फिर से स्थापन करने. பாபா சொல்றார் பாரத தேசத்தில் ஒரே தர்மம் இருந்தது, ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம். அந்த தர்மம் எப்பொழுது மறைந்து விடுகிறதோ அப்பொழுது பாபா கூறுகின்றார் நான் வருகின்றேன் மீண்டும் ஸ்தாபனை செய்வதற்காக. ஏ ஞான் அபி பச்சோं की बुद्धि में है. இந்த ஞானம் என்பது குழந்தைகளுடைய புத்தியில் இப்போ இருக்கு. पहले कुछ भी नहीं जानते थे, बिगर समझे பக்தி மார்க்கே சித்திர की पूजा करते रहते थे. எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் இருந்தோம், புரிந்து கொள்ளாமல் பக்தி மார்க்கத்தில் சிலைகளை சித்திரங்களை வச்சு பூஜை செஞ்சோம். अभी तुम जानते हो हम भक्ति मार्ग में नहीं हैं. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அபி தும் பிராமன் குல்பூஷன். இப்போ நம்ம யார் தெரியுமா, பிராமண குலத்தை சேர்ந்த பூஷணர்கள். வபி சமய தும் சமஸ்தே ஹோ. இதையும் இப்பொழுது தான் நாம் புரிந்துள்ளோம். சத்தியமே நகி சம்ஜேங்க, சத்தியத்தில் நான் புரிஞ்சுக்க மாட்டோம். இச்சமய ஹி தும்கோ சமஜ் மிலி ஹே. இந்த நேரம்தான் நமக்கு ஞானம் கிடைத்திருக்குது. பாபா ஆத்மாவுக்கோ சமஜ் தேத்தே ஹே. பாபா ஆத்மாக்களுக்கு புரிதல் கொடுக்கிறார், புரிய வைக்கிறார். புராணி துனியா और नई दुनिया का तुम ब्राह्मणों को ही पता है. பழைய உலகம்னா என்ன, அது எப்படி இருக்குது, புது யுகம்னா என்ன, அது எப்படி இருந்தது, இதை பற்றி எல்லா விளக்கங்களும் நமக்கு தெரியுது. புராணி துனியா में ढेर मनुष्य यहाँ मनुष्य कितना लड़ते झगड़ते. பழைய உலகத்தில் ஏராளமான மனிதர்கள். பாபா சொல்கிறாரு பாருங்கள் இந்த உலகத்தில் கலியுகத்தில் எவ்வளோ சண்டை சச்சரவுகள் நடக்குது. ஈகை ஹி காண்டோங்கா ஜங்கிள், ஏன்னா முள் நிரம்பிய காடாக இருக்குது. தும் ஜான்தே ஹோ ஹம்பி காண்டேத்தே. பாபா சொல்கிறார் நம்மளும் இதுக்கு முன்னாடி முள்ளாக தான் இருந்தோன்னு தெரிஞ்சுக்கிருக்கோம். அபி பாபா ஹம்கோ ஃபூல் பனா ரஹே ஹே. இதையும் தெரிஞ்சிருக்கிறோம், பாபா என்னை மலராக மாற்றி கொண்டுள்ளார், முள்ளான குணங்களை வெளியெடுக்கிறாருங்கிறத தெரிஞ்சிருக்கிறோம், உணர்றோம், ஃபீல் பண்ணுறோம். எவ்வளோ தீய குணங்கள் நம்மை விட்டு விலகி விட்டதுங்கிறத உணர்றோம். கான்டெயின் குஷ்புதார் ஃபூலோं को नमन करते हैं.
யார் முட்போன்ற குணங்களை உள்ளார்களோ அவர்கள் நறுமணமுள்ள மலர்களை என்ன பண்ணுறாங்க, வணங்குகின்றார்கள். ஏ ராஸ் அபி தும்னே ஜானா ஹே, இந்த ரகசியங்களை இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஹம்சோ தேவதாத்தே சோ ஃபிர் ஆக்கர் அப் குஷ்புதார் ஃபூல் பிராமன் பனே ஹே. பாபா சொல்கிறாங்க, நாம தான் தேவதையாக இருந்தோம், மீண்டும் நறுமணமுள்ள மலராக பிராமணர்களே ஆகின்றனர். பாபானே சம்ஜாயா ஏ ட்ராமா. பாபா புரிய வைக்கிறார், இதெல்லாமே ட்ராமா. ஆகே ஏ ட்ராமா பயோஸ்கோப் ஆதி நஹி தே. இதுக்கு முன்னாடி இந்த ட்ராமா, பயோஸ்கோப், சினிமாலாம் கிடையாது. எஹிபி அபி பனேஹே. கியூ பனேஹே? இதெல்லாம் இப்போ தான் உருவாகி இருக்குது. ஏன் இப்போ உருவாகி இருக்குதுன்னு கேட்குறார் பாபா. கியூங்கி, பாபா அழகான அர்த்தம் சொல்கிறார். பாப்கோ திருஷ்டாந்த தேனேமே சஹஜ்வோ. பாபா இதெல்லாம் இந்த கதைகள், இந்த புராணங்கள், இந்த ட்ராமா இதெல்லாம் வச்சு உதாரணம் சொல்வதற்காக, சகஜமாக புரிய வைக்கிறதுக்காக இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறார். பச்சை பி சமஜ் சக்தே, குழந்தைகளும் இதை புரிஞ்சுக்க முடியுது. ये साइंस भी तो तुम बच्चों को सीखनी है ना. சயின்ஸை கூட நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. बुद्धि में सब साइंस के संस्कार ले जाएंगे जो फिर वहाँ काम में आएंगे. உங்கள் புத்தியில் எல்லா சயின்ஸோட சன்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு போவீங்க, அந்த சன்ஸ்காரம் அங்கே உங்களுக்கு வேலை பண்ணும். துனியா கொய் எக்தம் தோ கத்தம் நகி ஹோ ஜாத்தி. பாபா சொல்கிறாங்க, இந்த உலகம் என்பது கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபுல்லாக அழிஞ்சிரும், அப்படி இல்லை. சன்ஸ்கார் லே ஜாக்கர் ஃபிர் ஜனம் லேத்தே. பாபா சொல்கிறார், இங்கே இருக்கக்கூடிய இந்த சயின்ஸோட சன்ஸ்காரத்தை ஆத்மா எடுத்து சென்று அங்கே போய் பிறவி எடுக்கும். விமான ஆதிபி பனாத்தே. சத்தியுகத்தில் விமானங்கள்லாம் வேணும்ல. ஜோ ஜோ காம் கி சீஜே வஹாக்கே லாயக்கு ஹே வ பன்தி ஹே. சத்தியுகத்தில் எதெல்லாம் தேவையான பொருட்கள், தேவையான சாதனங்களோ அதெல்லாம் அங்கே உருவாகும். ஸ்டீமர் பனானே வாலே பி ஹோத்தே பரந்து ஸ்டீமர் தோ வஹா காம் மே நஹி ஆயேங்கே. பாபா சொல்கிறார், ஷிப்பெல்லாம் அந்த நாலேஜ் இருக்கிறவங்களே இருப்பாங்க, ஆனால் அங்கே ஷிப்புக்கான, கப்பல் போகிறதுக்கான அங்கே வேலை கிடையாது. भल कोई ज्ञान लेवे या ना लेवे परंतु उनके संस्कार कामे नहीं आएंगे. பாபா சொல்கிறார், ஞானம் கேட்டிருந்தாலோ அல்லது கேட்காட்டாலோ, பாபா சொல்கிறார், இந்த சயின்ஸோட சன்ஸ்காரம் அங்கே போய் भल कोई ज्ञान लेवे या नहीं लेवे परंतु उनके संस्कार काम में नहीं आएंगे. ஞானம் கேட்டிருந்தாலும் கேட்காட்டாலும் எது சத்தியுகத்தில் தேவையில்லையோ அந்த சன்ஸ்காரம் அங்கே பயன்படாது, அங்கே இந்த சன்ஸ்காரம் உதவாது. வஹா ஸ்ட்ரீமர்ஸ் ஆதிக்கு தர்காரிக்கு நகி. பாபா உதாரணம் சொல்கிறார், அங்கே ஸ்ட்ரீமருக்கெல்லாம் தேவை கிடையாது இல்லையா, அங்கே கப்பல்லாம் போகுங்கிற அவசியம் இல்லை, கப்பல்லாம் அங்கே கிடையாது. ட்ராமாமேகே நகி, ஏன்னா ட்ராமாலேயும் அது இல்லை. हाँ विमानों की बिजलियाँ आदि की दरकार पड़ती है. மற்றபடி ஏரோப்ளேன் அப்புறம் லைட்ஸ் எல்லாம் நிறைய நமக்கு அங்கே தேவைப்படும். வா இன்வென்ஷன் நிகால்த்தே ரேத்தே. அதற்கான தயாரிப்புகள்லாம், கண்டுபிடிப்புகள்லாம் இன்னும் வெளியாகி கொண்டே இருக்குது. ஏன்னா இப்போ பாருங்கள், எல்லாம் ரீஃபைன்டு பண்ணப்பட்ட பல்ப்ஸ், லைட்ஸ் எல்லாம் எல்இடி வந்துட்டு போ. வஹாசே பச்சே சீக்கர் ஆத்தே ஹே. ये सब बातें तुम बच्चों की बुद्धि में की हैं. பாபா சொல்கிறாரு, எல்லாமே இங்கே கற்றுக்கொண்டு குழந்தைகள் அங்கே வருவாங்க, எல்லாத்தையும் இங்கே கற்றுக்கிட்டு அங்கே வருவாங்க. இந்த விஷயங்கள்லாம் குழந்தைகளுடைய புத்தியில் தான் இருக்குது. ஜான்தேகோ ஹம் படுத்தே ஹி நை துனியாலேயே. பாபா சொல்கிறாங்க, நம்ம படிப்பதே புது யுகம் செல்வதற்கு. பாபா ஹம்கோ பவிஷ்ய 21 ஜென்மோக்கே படாத்தே ஹே. பாபா 21 பிறவிகளுக்காக படிப்பிக்கிறார். हम स्वर्गवासी बनने लिए पवित्र बन रहे हैं. நம்ம சொர்க்கவாசி ஆகுவதற்காக தூய்மை ஆகி கொண்டிருக்கின்றோம். பேலே நரகவாசி தே. பாபா சொல்கிறார், இதுக்கு முன்பு நாம் இங்கே வருவதற்கு முன்பு எப்படி இருந்தோம், நரகவாசியாக இருந்தோம். மனுஷி கேத்தே பிஹே ஃபலானா சொர்க்கவாசி ஹுவா. மனிதர்கள் கூறுகின்றார்கள், இன்னாறு சொர்க்கவாசி ஆகிவிட்டார்கள். பரந்து ஹம் நரக் மே ஹி ஏ நகி சமஸ்தே.
இன்னாரும் சொர்க்கவாசி ஆயிட்டாங்கன்னா நம்ம நரகத்தில் இருக்கின்றோங்கிறது கூட தெரியலை. புத்திக்கா தாளா நகி குல்தா, ஏன்னா புத்தியினுடைய பூட்டு திறக்கலை. தும் பச்சோங்கா அப் தீரே தீரே தாளா குல்தா ஜாயகா நம்பர்வார். ஆனால் நமக்கு இந்த ஞானம் கேட்க கேட்க மெதுவாக பூட்டு திறக்கப்படுது நம்பர் படி. தாளா உன்கா குலேகா ஜோ ஸ்ரீமத் பர் சல்னே லக் படே. யாருக்கு புத்தியோட பூட்டு திறக்கும்னா யார் ஸ்ரீமத் படி நடக்கிறதுக்கான ஈடுபாட்டை வைத்துள்ளார்கள். பதீத் பாவன் பாபாக்கோ யாது கரேங்க. தூய்மைப்படுத்தக்கூடிய பாபாவை யார் நினைக்கிறாங்க அவங்களோட பூட்டு திறக்கும். பாப்பு ஞான் பி தேத்தே அவர் யாது பி சிக்கலாத்தே. பாபா நமக்கு ஞானத்தையும் கற்றுக் கொடுக்குறார், அது மட்டும் இல்லை யோகத்தையும் கற்றுத்தரார். டீச்சர் ஹைனா, ஏன்னா பாபா யார்? ஆசிரியர் அல்லவா. டீச்சர் சரூர் படாயங்கன்னா டீச்சர்னாலே கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா. जितना टीचर और पढ़ाई से योग होगा उतना ऊंच पद पाएंगे. எவ்வளோ டீச்சர் படிப்பு யோகா மற்றும் எவ்வளோ டீச்சர் மற்றும் படிப்பில் யோகா இருக்குமோ, ஜித்னா டீச்சர் அவர் படாய் से योग होगा, எந்த அளவுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர் பாபா மீதும் படிப்பு மீதும் உங்களுடைய நினைவு இருக்குமோ அந்த அளவு உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். உஸ் படாய்மே தோ யோக ரகத்தாகி ஹே. பாபா சொல்கிறார், அந்த படிப்பில் புத்தியோட கனெக்ஷன் இருக்குல்ல. ஜான்தே ஹே பேரிஸ்டர் படாத்தே ஹே, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வக்கீலோட படிப்பை சொல்லி கொடுக்குறாங்கன்னு. யஹா பாப் படாத்தே ஹே ஏஹ் பி பூல் ஜாத்தே கியூக்கி நை பாத்தேனா. இங்கேயும் பாபா படிப்பிக்கிறாரு, ஆனால் நீங்கள் மறந்துடுறீங்க, ஏன்னா புது விஷயம் இல்லையா. தேகுக்கோ யாது கர்னா தோ போத் சஹஜ். தேகத்தை நினைக்கிறது ரொம்ப ஈஸி. கடிகடி தேக ஆ ஜாத்தா ஹே ஹம் ஆத்மாயை பூல் ஜாத்தே. அடிக்கடி தேகத்தோட நினப்பு வருது, ஆனால் நான் ஆத்மாங்கிறது மறந்துடுறது. ஹம் ஆத்மாவுக்கோ பாப் சம்ஜாத்தே ஹே. நம்ம ஆத்மாக்களின் தந்தையாகிய பாபா இதெல்லாம் விளக்குகிறார். ஹம் ஆத்மாயே பாய் பாய் ஹே. நம்ம ஆத்மாக்கள் சகோதரர்கள். பாபா तो जानते हैं परमात्मा, ஆத்மாவுக்கு சிக்கலாத்தே हैं. பாபாவுக்கு தெரியுது நான் பரமாத்மா, நான் ஆத்மாக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். अपने को आत्मा समझ, ஆத்மாவுக்கு को बैठ சிக்கலாவோ. தன்னைத்தானே ஆத்மான்னு புரிந்து ஆத்மாக்களுக்கு கற்றுத்தாங்க. ஏ ஆத்மா कानों से सुनती है, सुनाने वाला है परमपिता परमात्मा. ஆத்மாவாகிய நான் காதுகளால் கேட்குறேன், எனக்கு சொல்லக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா. உनको சுப்ரீம் ஆத்மா கஹேங்கே. கற்றுக் கொடுக்கக்கூடிய பாபாவை சுப்ரீம் ஆத்மா என்று சொல்லப்படுது. तुम जब किसको समझाते हो बुद्धि में आना चाहिए हमारे आत्मा में ज्ञान है. நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் உங்கள் புத்தியில் இந்த விஷயம் இருக்கணும், நான் ஆத்மா, என்னோட ஆத்மாவில் ஞானம் இருக்குது. ஆத்மாக்கோ ஏ சுனாத்தாகும், நான் மற்ற ஆத்மாக்களுக்கு சொல்கிறேன். நான் ஆத்மாக்களுக்கு சொல்கிறேன். இந்த சோல் கான்ஷியஸோடு நம்ம சொல்லணும், ஞானம் கொடுக்கணுங்கிறார் பாபா. हमने பாபா से जो सुना वह आत्माओं को सुनाता हो. பாபா எனக்கு எதை கற்றுத்தந்தாரோ அதை நான் மற்ற ஆத்மாக்களுக்கு கூறுகின்றேன். ஏஹே பில்குல் நய் பாத். இதுதான் இங்கே முற்றிலும் புதிய விஷயம். तुम दूसरे को जब पढ़ाते हो तो देही अभिमानी होकर नहीं पढ़ाते हो, भूल जाते हो. பாபா சொல்கிறாங்க, எப்பொழுது இந்த புது விஷயம் இல்லையா, இந்த புது விஷயம் எப்போ நீங்கள் பாபா படிப்பிக்கிறாரோ தேகிய அபிமானியாக நீங்கள் படிப்பிக்கவில்லை. மற்றவங்களுக்கு நீங்கள் ஞானம் கொடுக்கும்போது பாபா சொல்கிறார், இப்படி பாபா நான் ஆத்மா, நான் பரமாத்மா, நான் ஆத்மாக்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாருல்ல, அதே போல் பாபா சொல்கிறார், நீங்கள் பிறருக்கு ஞானம் கொடுக்கும்போது தேகி அபிமானியாக இருந்து ஞானம் கொடுப்பதில்லை, மறந்து விடுகிறீர்கள். மஞ்சில்கைனா லட்சியம் இருக்கு இல்லையா, இப்படி தானே நம்ம செய்யணும், மறக்கக்கூடாதுல்ல. புத்திமே யாது ரேனா சாகியே. புத்தியில் இந்த நினைவு பக்காவாக இருக்கணும். நான் ஆத்மா, அழியாத சக்தி.
शक्ति। मैं आत्मा इन कर्मेंद्रियों द्वारा पार्ट बजा रही हूँ. நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியத்தின் மூலமாக பாட்டை ப்ளே பண்ணிட்டு இருக்கிறேன். तुम आत्मा शूद्र कुल के भी थी, हम अभी ब्राह्मण कुल में हो, फिर देवता कुल में जाएंगे. இப்போ நம்ம பிராமண குலத்தில் இருக்கிறோம், அடுத்து நம்ம தேவதையாக போயிடுவோம். ஷரீர் பி பவித்திர மிலேகா. பாபா சொல்கிறாங்க ஷரீரம் கூட தூய்மையான ஷரீரம் கிடைக்கும். ஹம் ஆத்மாயை பாய் பாய் है, நான் ஆத்மா சகோதரன் சகோதரன். பாபா बच्चों को पढ़ाते हैं, बच्चे फिर कहेंगे हम भाई भाई हैं. பாபா சொல்கிறாரு குழந்தைகளுக்கு பாபா படிப்பிக்கிறார். குழந்தைகளும் சொல்கிறாங்க பாபா நாங்களாம் சகோதர ஆத்மாக்கள்னு. பாய்க்கோ படாத்தே हैं, பாபா நாங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஞானத்தை எங்களுடைய சகோதர ஆத்மாக்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்னு. ஆத்மாக்கோ ஹி சம்ஜாத்தே हैं, பாபா ஆத்மாக்களுக்கு தான் புரிய வைக்கிறார். ஆத்மா ஷரீர் துவாரா சுன்தி हैं, ये बड़ी மகின் பாத்தேன். நான் ஆத்மா காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இதுதான் ஆழமான நுண்ணிய விஷயங்கிறார், துல்லியமான விஷயம். ஃபீல் பண்ணணும்னா ஆத்மா இந்த காதுகளால் பாபாவோட மகாவாகியத்தை கேட்டுட்ருக்கிறேன். ஸ்மிருதிமே நகி ஆத்திகே. பாபா சொல்கிறாரு இதெல்லாம் உங்களுக்கு நினைவில் வர்றதில்லை. ஆதாக்கள் தேக அபிமானமே ரகே, ஏன்னா அரை கல்பா தேக உணர்விலேயே இருக்கிறீங்க. समय तुमको देही अभिमानी हो रहना, अपने को आत्मा निक्षय करना, आत्मा निक्षय कर बैठो. ஏன்னா சன்ஸ்காரம் 63 பிறவி தேக உணர்விலே இருந்திருக்கோம் இல்லையா, அதனால் பாபா சொல்ற நான் ஆத்மாங்கிற நம்பிக்கையோட நிச்சயத்தோடு இங்கே அமருங்க. ஆத்மா நிச்சயக்கர் சுனோ, நான் ஆத்மா காதால் கேட்டுட்ருக்கேன், நம்பிக்கையோடு கேளுங்க. பரம்பிதா பரமாத்மா கி சுனாத்தே ஹே, தப் कहते हैं ना ஆத்மா பரமாத்மா அலக் ரஹே போக்கால். பரம்பிதா பரமாத்மா எனக்கு சொல்லிகிட்ருக்கார், அவர் தானே சொல்ல முடியும். ஆகவே தான் அந்த பழமொழி சொல்லப்படுது, ஆத்மாவும் பரமாத்மாவும் பிரிந்து வெகு காலங்கள் ஆகிவிட்டன. வகாத்தும் நெய் படாத்தாகும். பாபா சொல்ற நான் அங்கெல்லாம் வந்து படிப்பிக்க மாட்டேன் உங்களுக்கு, எங்கள் சத்யுகத்தில். யஹாஹி ஆக்கார் படாத்தாகும், நான் சங்கமயுகத்தில் தான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். சபி ஆத்மாவுக்கு அப்னா அப்னா ஷரீர் ஹே, உங்கள் எல்லாருக்குமே பாபா சொல்கிற உங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனக்கென்று ஷரீரம் இருக்குது. ஏ பாபா தொகை சுப்ரீம் ஆத்மா. ஆனால் शिव बाबा यार सुप्रीम आत्मा, उनको शरीर है नहीं, उनकी आत्मा का ही नाम है शिव. அவருக்கு ஷரீரம் இல்லை, அவரோட ஆத்மாவோட பேர் சிவன். ஜான்தே ஹோ ஷரீர் ஹமாரா நகி, அவருக்கு தெரியுது அவர் எந்த உடலில் வந்துள்ளாரோ இது என்னுடையது அல்லன்னு. மீ சுப்ரீம் ஆத்மாகும். பாபா பிரம்மா பாபா ஷரீரத்தில் இருந்தாலும் நான் சுப்ரீம் ஆத்மான்னு நினைக்கிறார் அவரை. மேரி மகிமா அலக், அரைக்கி மகிமா அப்பனி அப்பனி. என்னோட மகிமை புகழ் வேற, ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி மகிமை உண்டு. गायन भी है ना परमपिता परमात्मा ब्रह्मा द्वारा स्थापना करते. परमपिता परमात्मा ब्रह्मा மூலமாக படைத்தல் காரியத்தை செய்கிறார். वह ज्ञान का सागर, ஞான கடல் அவர். மனித சிருஷ்டி கா பீஜ் ரூப், மனித மரத்தினுடைய விதையாக இருக்கார். சத் சைத்தன்ய ஆனந்த் சுக்கு சாந்தி கா சாகர். சத்தியம் சைத்தன்யம் உணர்வுள்ளவர், ஆனந்த கடலானவர், சுகம் சாந்தியின் வள்ளலானவர். ஏஹே பாப்கி மகிமா, இந்த மாதிரி நிறைய மகிமை இருக்கு அவருக்கு. बच्ची को बाप की प्रॉपर्टी का मालूम रहता, हमारे बाप के पास ये कारखाना है, ये मिल है, नशा रहता है ना. ஒரு குழந்தைக்கு அப்பாட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியும் இல்லையா, இத்தனை ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க, இத்தனை மில்ஸ் இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரங்கிற நஷா இருக்கு இல்லையா. பச்சா கிஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மாலிக் பண்ணிட்டேன், ஏன்னா குழந்தை தான் அடுத்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் எஜமானன் ஆகுது. ஏ ப்ராப்பர்ட்டி இது ஏக்கி பார் மில்தி ஹே, இந்த சொத்தெல்லாம் ஒரு முறை ஒரு பிறவிக்கு தான். பாபா கே பாஸ் கியா ப்ராப்பர்ட்டி ஹே வ சுனா, பாபா கிட்ட என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியும், சொல்லியிருக்காரு இல்லையா. தும் ஆத்மாவுமே ஆத்மாயே தோ அமர் ஹோ, நீங்கள் ஆத்மாக்கள் அழியாத சக்திகள். கபி மிருத்யுக்கு நகி பாத்தி ஹோ, பிரேம் கே சாகர் பி பன்தே ஹோ. பாபா சொல்கிறார் உங்களுக்கு ஒரு பொழுதும்
மரணம் என்பதே கிடையாது. அன்பு கடலாக நீங்கள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் ஆத்மா, அழியாத சக்தி. ஒரு பொழுதும் உங்களுக்கு மரணம் அப்படிங்கிறது இல்லை. மரணம்னா துக்கம். லக்ஷ்மி நாராயண் பிரேம் கே சாகர் ஹே, கபி லடுத்தே ஜகடத்தே நகி. லக்ஷ்மி நாராயணரை பார்த்தீங்களா, ஒரு பொழுதும் சண்டை போடுறதே இல்லை அவங்க. காரணம் என்ன? அன்பாக, அன்பு கடலாக இருக்காங்க. யஹா தூ கித்தனா லடுத்தே ஜகடத்தே. ஆனால் இந்த கலியுகத்தில் எவ்வளோ சண்டை சச்சரவு. பிரேமி அவருகி கொட்டாலா படுத்தாங்க. பாபா சொல்கிற எல்லாம் இங்கே அன்பில் என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப நஷ்டப்படுறாங்க, அன்புக்கு அடிமையாயிடுறாங்க. பா பாக்கர் விகார் பந்து கராத்தே हैं तो कितना மாறுபடுத்தி हैं. பாபா விகாரத்தை நிறுத்திடுறார். அதனால் எவ்வளோ சண்டை அடி வாங்க வேண்டியதாக இருக்குது. பாப் कहते हैं बच्चे पावन बनो, पावन दुनिया के मालिक बनेंगे, काम महाशत्रु है ना. பாபா சொல்றார், காம விகார மிகப்பெரிய எதிரி. நீ தூய்மையாக இருந்தால் புது உலகத்தின் எஜமானன் ஆகுவாய். इसलिए बाबा के पास आते हैं, कहते हम विकर्म किए हैं, वह बताओ वो तो हल्का हो जाएगा, इसमें भी मुख्य विकार की ही बात है. அதனால தான் குழந்தைகள் பாபாட்ட வந்தோடனே சொல்கிறாங்களாம், பாபா நான் என்னென்னலாம் தப்பு செஞ்சுருக்கேன் இல்லையா பாபா. பாபாட்ட சொன்னோன்னே லேசாயிடுவாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். பாப் பச்சோं के கல்யாணார்த் பூछते, பகவான் கூட ஏன் கேட்குறாரு? குழந்தைகளுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் கேட்குறாரு. பாபா को ही कहते पतित पावन आओ, क्योंकि पतित विकार में जाने वाले कोई कहा जाता है. பாபா சொல்கிறார், தீய குணங்களுக்கு யார் அடிமையாகிறாங்களோ அவங்கள விகாரிகள்னு சொல்லப்படுது. துனியா துனியா ஹே பதீத், 5 तत्व भी पतित, वहाँ तुम्हारे लिए तत्व भी पवित्र चाहिए. நீங்கள் புது யுகம் போகிறீங்கன்னா அங்கே எல்லாமே புதுசாக வேணும் இல்லையாங்கிறார். சுத்தமானதாக வேணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் யார்? பவித்திர ஆத்மாவாகிறீங்க. பாபா சொன்ன இந்த உலகத்தில் இயற்கையும் எல்லாருமே எப்படி இருக்காங்கங்கிறார் பாபா. அசுத்தமாக இருக்காங்க, உலகமும் அசுத்தமாயிட்டு. இஸ் அசுரி பிருத்தி பர் தேவதாओं की परछाया नहीं पड़ सकता. இந்த அசுர உலகத்தில் தேவதைகள் கால் வைக்கவே முடியாது. லக்ஷ்மி का आवाहन करते परंतु यहाँ तोड़े ही आ सकती. லக்ஷ்மி எல்லாருமே அழைக்கிறாங்க, லக்ஷ்மி இங்கே வர முடியாது இல்லையா? 5 தத்துவ பி பதல்னே சாகியே, 5 தத்துவங்கள் கூட மாறணும். சத்யுக் நை துனியா, புராணி கலியுக். சத்யுகம் என்பது புது யுகம், கலியுகம் பழைய உலகம். இந்த கலியுகம் என்பது அழிவுக்குள்ளாக போகுது. 40,000 வருஷம்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், 5000 வருஷத்தோட ஞானம் எங்க, 40,000 வருஷம் எப்படி? ஜித்தனா அஜ்ஞானம் அந்தியாரா, எவ்வளோ அறியாமையில் இருக்காங்க, ஞானம் இல்லை. பக்திமே பிராமணுக்கு ராத், பக்திங்கிறது பிராமணர்களுக்கு இரவு. ஞானகே பிரம்மா அவர் பிராமணோக்கி தின். பாபா சொல்கிறாரு, ஞானம் என்பது பிரம்மா பாபாவுக்கும் பிராமணர்களுக்கும் பகல். அபு ப்ராக்டிக்கல் ஹோ ரஹா. பாபா சொல்கிறார், இப்போது இந்த ஞானம் என்பது ப்ராக்டிக்கலாக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. சிடிமே படா கிளியர் திக்காயா ஹுவா. பாபா சொல்கிறார், சிடி படத்தில் ரொம்ப தெளிவாக காட்டியிருக்காங்க. நை துனியா அவர் புராணி துனியாக்கோ ஆதாதா கஹேங்க. எல்லாமே இந்த சிருஷ்டி சக்கரத்தில் எல்லாமே ஆஃப் காட்டியிருக்காங்க. புது யுகம், பழைய யுகம், அது சத்யுகா திரேதாயுகா ஆஃப். பூஜைக்குரிய அடுத்தது பூஜாரி. पूजा आधा होगा, नहीं तो पूरा आधा होगा, तो क्वार्टर भी कर सके ना. आधा में ना हो तो पूरा क्वार्टर भी ना हो सके. பாபா சொல்கிறார், பாதியாக இல்லாட்டா கால்வாசியாக பண்ண முடியும், ஆனால் கால்வாசிங்கிறது முழுமை ஆகாது. ஸ்வஸ்திகாமே 4 பாக் தேத்தே ஹே. பாபா சொல்கிறார், காலச்சக்கரத்தில் 4 பாகங்கள் காட்டப்படுது. சமஸ்தே ஹம் கணேஷ் நிகால்தே சொல்லப்படுது. நாங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணுறோம், கணேஷ் புளியார் சொல்லி போடுறோன்னு. தும் பச்சி சமஸ்தே புராணி துனியா வினாஷோனி ஹே. பழைய உலகம் வினாசமாகுது. புது உலகம் செல்வதற்காக பாபா படிப்பிக்கின்றார். ஹம் நர்சே நாராயண் பன்தே நை துனியா கேலியே. நரனிலிருந்து நாராயண் ஆகின்றோம்
புது யுகம் செல்வதற்காக. ஸ்ரீ கிருஷ்ண பி நை துனியாக்காக. பாபா சொல்ற ஸ்ரீ கிருஷ்ணர் கூட புது உலகத்தினுடையவர். கிருஷ்ணருக்கும் மகிமை இருக்குது பாருங்கள். சின்ன குழந்தையாக காட்டுறாங்க, எல்லாரும் ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்க. பெரிய குழந்தை ஆயிட்டாங்கன்னா அன்பு அந்த அளவுக்கு செலுத்துறதில்ல. ஏன்னா பெரிய குழந்தை ஆக ஆக விகாரத்தோட அந்த துர்வாடை வர தொடங்கிடுது. பச்சோங்கி கபி கிரிமினல் ஆயின போனா சகேனா, குழந்தைகளுக்கு ஒரு பொழுதும் கிரிமினல் பார்வை இருக்க முடியாது. ஏ ஆங்கே ஹி தொக்கா தேனே வாலே, இந்த கண்கள் ரொம்ப ஏமாற்றக்கூடியவை. इसलिए दृष्टांत देते हैं कि उसने अपनी आंखें निकाल दी. உதாரணங்கள் கூட காட்டப்படுது. கண்களை என்ன பண்ணுற, கண்கள் ரொம்ப மோசமானது, ஏமாற்றக்கூடியது. அதனால் என்ன பண்ணுவார், கண்ணை தோண்டி எடுத்துடுவார், குத்திடுவார் ஊசியை வச்சு. சூர்தாசர் ஐசி கோய் பாத்து நகி, அந்த மாதிரி கண்ணை குத்திக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, கண்ணை தோண்டி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. कोई ऐसी आंखें निकालते नहीं. इस समय बाबा ज्ञान की बातें समझाते. இந்த நேரம் பாபா ஞானத்தின் விஷயத்தை உணர்த்துறார். கண்கள் ஏமாத்துது, கவனம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஆன்மீக பார்வையோட எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். तुमको तो अभी ज्ञान की तीसरा आंख मिली है. உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாம் கண் கிடைத்திருக்குது. आत्मा को स्पिरिचुअल नॉलेज मिली. ஆத்மா மேக்கி ஞான ஹே. ஆத்மாவுக்கு ஆன்மீக ஞானம் இருக்குது. ஏன்னா ஆத்மாங்கிறதே ஆத்மானாலே ஞானம் உள்ளது. பாப் கேத்தே ஹே முஜே ஞான ஹே. பாபாவும் சொல்கிறார், எனக்குள்ள ஞானம் இருக்குது. ஆத்மாவுக்கும் நிர்லேப் நகி கக சக்தே. ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாதுன்னு சொல்ல முடியாது. ஆத்மா கி ஷரீர் சோட் தூசரா லேத்தி ஹே. ஆத்மா தான் ஒரு சரீரத்தை எடுத்து மீண்டும் அதை விடுது. ஆத்மா அழியாதது, சின்ன ஒளி புள்ளி. 84 ஜென்மத்தினுடைய பார்ட் இருக்குது. எசி பாத்து கொய் காக்குனா சகே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேறு யாருமே சொன்னதில்லை. பாபா கேத்தே பேலே ஆத்மாக்கோ ரியலைஸ் கரோ. பாபா கூறுகின்றார், முதல்ல ஆத்மானு தன்னை உணருங்க. ரியல் ஐ அதான் ரியலைஸ். कोई पूछते हैं जानवर कहाँ जाएंगे. சிலர் பாபாட்ட கேட்குறாங்களே, பாபா இந்த மிருகங்கள் விலங்கினங்கள்லாம் எங்கே போகும், அதுக்கு வீடு எதுன்னு. அரே ஜான்வருக்கு தோ பாத் ஹி சோடோ. பாபா அதுக்கு சொல்கிறார், விலங்கினங்களோட விஷயத்தை விடுங்க, முதல்ல ஆத்மாங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கிறார். மே ஆத்மா கேசி ஹூ கியா ஹூ. நான் ஆத்மா எப்படி இருக்கின்றேன், என்னவாக இருக்கின்றேன், அதை உணரணும். எதை அவசியம் தெரிஞ்சுக்கணும், அதில் நம்ம ஆழத்தில் போகிறது அவசியம். बाप कहते हैं जबकि अपने को आत्मा ही नहीं जानते हो, मुझे फिर क्या जानेंगे. பாபா சொல்கிறார், உங்களே நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்காட்டா என்ன எப்படி புரிஞ்சுப்பீங்க. எஸ் சப் மஹீன் பாத்தின் தும் பச்சோं की बुद्धि में. இதெல்லாம் நுண்ணிய விஷயங்கள் குழந்தைகளோட புத்தியில் தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாவோட ஆழத்தில் போகிறோமோ அவ்வளவு பாபாவை நாம் தெளிவாக யதார்த்தமாக புரிந்து கொள்ள முடியும். 84 ஜென்மத்தோட பார்ட் ஆத்மாவில் இருக்குது, ட்ராமாவில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. फिर हम पुरुषार्थ ही क्यों करें. பாபா நீங்கள் தான் சொல்கிறீங்க எல்லாம் ட்ராமாவில் பதிவாக இருக்குன்னு, நான் ஏன் முயற்சி பண்ணணும்னு கேட்குறாங்களாம். அரே புருஷார்த் பிகர் பானி பி நகி மில் சக்தா. அட குழந்தையே, நீ முயற்சி இல்லாமல் தண்ணி கூட உனக்கு கிடைக்காதுன்ட்டார். ஐசா ட்ராமா அனுசார் ஆப்பேக்கு சப் குச் மிலேகா. அப்படியெல்லாம் கிடையாது. ட்ராமாவில் இருந்தால் அவனுக்கு எல்லாமே தானாகவே வந்து கிடைக்கும், வந்து கொடுப்பாங்கன்னு கிடையாது. கரம் தோ ஜரூர் கர்னாகி ஹே. நம்ம கடமை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அச்சா புரா கரம் ஹோத்தாகி. நல்ல காரியம் கெட்ட காரியம்லாம் இருக்குது. ஏ புத்தி சே சமஜ் சக்தி. இதெல்லாம் நம்ம புத்தியால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ எது நல்லது கெட்டதுங்கிறத பகுத்தறியக்கூடிய திறமை நமக்கு கிடைச்சிட்டு. பாபா கேத்தே ஏ ராவன் ராஜ்ய இஸ்மே துமாரே கரம் விக்ரம் பன் ஜாத்தே. பாபா சொல்கிறார், ராவண ராஜ்யத்தில் விக்ரமாக நடக்குது நிறைய. மேஹி தும்கோ கரம் அக்கரம் விக்ரமிக்கு கதி சம்ஜாத்தாகும். நான் தான் உங்களுக்கு கர்மா அக்கர்மா விக்ரமான என்னங்கிறத உணர்த்துறேன். வஹா துமாரே கரம் அக்கரம் ஹோ ஜாத்தே. பாபா சொல்கிறாங்க, சத்தியுகத்தில் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் அக்கர்மமாக இருக்குது, நியூட்ரல். பாபா சொல்கிறாரு, இந்த நேரத்தில் நீங்கள் படிப்பை மட்டும் நீங்கள் படிக்கணும், படிப்பில் முழு கவனம் கொடுங்க. பாபா சொல்கிறார், நிறைய ஸ்லோகன்லாம் வருது சமஸ்கிருதத்தில்.
ஹிந்தியில் அதோட அர்த்தத்தை சொல்கிறாங்க பாபா. பாபா கேத்தே குச் குச் அக்ஷர் டீக்கே. சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கீதையில் சரியாக இருக்குது. பகவான் வாச் பரந்து பகவான் கிஸ்கோ கஹா ஜாத்தா கிசிக்கோ பத்தா நகி. பகவானின் மகாவாகியம்னு இருக்குது, ஆனால் பகவான் என்று யாரை அழைக்கப்படுது இது மற்றவங்களுக்கு தெரியாது. ஜோதி பிந்து அப்படிங்கிறத நாம் தான் புரிஞ்சிருக்கிறோம். சிவன் அவர். अच्छा, मीठे मीठे सिखलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार और नमस्ते नमस्ते नमस्ते. धारणेकाना फर्स्ट पॉइंट, बेहद बाप के प्रॉपर्टी की मैं आत्मा मालिक हूँ. எல்லையற்ற பாபாவின் ப்ராப்பர்ட்டிக்கு நான் ஆத்மா எஜமானனாக உள்ளேன். जैसे बाप शांति पवित्रता आनंद का सागर है, ऐसे मैं आत्मा मास्टर सागर हूँ. इसी नशे में रहना है. எப்படி என்னோட பாபா சாந்தி கடல், பவித்திர கடல், ஆனந்த கடலாக இருக்கார், அவ்வாறு நானும் மாஸ்டர் கடலாக இருக்கின்றேன் என்ற போதையில் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ड्रामा का पुरुषार्थ नहीं छोड़ना. ड्रामाன்னு சொல்லி முயற்சியை இழந்து விடாதீர்கள். கரம் ஜரூர் கர்னே ஹே. கடமையை சரியாக நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும். கரம் அகரம் விகர்ம கி கதி கோ சமஜ் சதா சிரேஷ்ட கரம் ஹி கர்னே ஹே. பாபா சொல்கிறாங்க, கர்மம்னா என்ன, நியூட்ரல் கர்மானா என்ன, விகர்மானா என்ன, பாவ கர்மானா என்ன, இதோட ரகசியங்களெல்லாம் பாபா தான் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். वरदानम, समय की महत्व को जान स्वयं को संपन्न बनाने वाले विश्व के आधार मूर्त भव. நேரத்தின் மகத்துவத்தை புரிந்து தன்னைத்தானே முழுமையாக்கக்கூடிய உலகத்தின் ஆதார மூர்த்தி ஆகுங்கள். सारे कल्प की कमाई का श्रेष्ठ कर्मरूपी बीज बोगने का 5000 वर्ष के संस्कार का रिकॉर्ड भरने का विश्व कल्याण व विश्व परिवर्तन का ये समय चल रहा है. பாபா சொல்றார், இந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த நேரம்? முழு கல்பத்திற்கும் சம்பாதிக்கக்கூடிய நேரம். சிரேஷ்டமான காரியம் என்ற விதை போடும் நேரம். 5000 வருஷத்துக்கான சன்ஸ்காரத்தை பதிவு பண்ணக்கூடிய நேரம். உலக நன்மை, உலக மாற்றத்திற்கான நேரம் நடந்து கொண்டுட்டுருக்கு. यदि समय के ज्ञान वाले भी वर्तमान समय को गवाते हैं. ஒருவேளை நேரத்தோட ஞானம் இருப்பவர்கள் கூட நிகழ்காலத்தை இழக்கிறாங்க. ஆனை வாழை சமைப்பர் சோடு தேத்தை. இல்லாட்டா அடுத்து நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்து பார்த்துக்கலான்னு நேரத்தை ஒத்தி போடுறாங்க. तो समय के आधार पर स्वयं का पुरुषार्थ हुआ. அப்போ என்ன ஆச்சு? நேரத்தோட ஆதாரத்தில் உங்களுடைய சுய முயற்சி என்பது ஆகிவிட்டது. लेकिन विश्व की आधार मूर्त आत्माएं किसी भी प्रकार के आधार पर नहीं चलती. ஆனால் நீங்கள் யார்? உலகத்தின் ஆதார மூர்த்திகள், உலகத்திற்கே ஆதாரமானவர்கள். நீங்கள் எதையுமே சப்போர்ட்டாக வைக்க முடியாது. वे एक अविनाशी सहारे के आधार पर कलयुगी पतित दुनिया से किनारा कर स्वयं को संपन्न बनाने का पुरुषार्थ करती हैं. பாபா சொல்கிறாரு, ஆதார மூர்த்திகள் அழியாத சப்போர்ட் பாபாவை ஆதாரமாக வைத்து கலியுக இந்த பதித்த உலகத்திலிருந்து விடுபட்டு தன்னைத்தானே முழுமை ஆக்குவதற்கான முயற்சியை செய்யக்கூடியவர்கள்தான் இந்த உலகத்திற்கு ஆதார மூர்த்திகளாக ஆகின்றனர். ஸ்லோகன், स्वयं को संपन्न बना लो तो विशाल कार्य में स्वतः सहयोगी बन जाएंगे. தன்னைத்தானே முழுமையாக்கி கொண்டீர்களேயானால் விஷால காரியத்தில் தானாகவே சகயோகி அனைவருமே ஆகிவிடுவார்கள். பாபா இந்த மாதம் ஃபுல்லாகவே சங்கல்ப சக்தியை சேமித்து விஸ்வ சேவைக்கு நிமித்தமாக ஆக வேண்டுங்கிறார். சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகணும்.
वर्तमान समय के पुरुषार्थ में हर संकल्प को பவர்ஃபுல் बनाना है. நிகழ்கால நேரத்தில் முயற்சியில் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பவர்ஃபுல்லாக ஆக்கணும். ஒவ்வொரு எண்ணங்களையும் சக்தி மிக்கதாக ஆக்கணும். சங்கல்ப் ஹி ஜீவன் கா சிரேஷ்ட கஜானா. எண்ணங்களே அதாவது சங்கல்பமே வாழ்க்கையினுடைய சிரேஷ்டமான பொக்கிஷமாகும். जैसे गजाने द्वारा जो चाहे जितना चाहे उतना प्राप्त कर सकते. எப்படி ஒரு பொக்கிஷம் இருந்தால் நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படி வாங்கணும்னு நினைக்கிறோம், அதை நம்ம வாங்குகிறோம். வைசேகி அதே போல் சிரேஷ்ட சங்கல்ப் துவாரா சிரேஷ்ட எண்ணத்தின் மூலமாக சதா கால்கி சிரேஷ்ட பிராரப்த பா சக்தே. சதா காலத்துக்கான உயர்ந்த பலனை பெற முடிகின்றது. சிரேஷ்ட எண்ணத்தால் சதா காலத்திற்கான சிரேஷ்ட பலனை பெற முடிகின்றது. इसके लिए एक छोटा सा ஸ்லோகன் ஸ்மிருதி में रखो. அதற்காக ஒரு சின்ன ஸ்லோகனை புத்தியில் வைங்க. சோச் சமஜ்கர் கர்னா அவர் போல்னா ஹே. யோசிச்சு புரிந்து செய்ய வேண்டும், பேச வேண்டும். இந்த ஸ்லோகனை மட்டும் நம்ம நினச்சா போதும். तब सदा काल के लिए श्रेष्ठ जीवन बना सकते. இந்த ஒரு ஸ்லோகனை நம்ம புத்தியில் எழுதிட்டோன்னா சதா காலத்திற்கு சிரேஷ்ட வாழ்க்கை நாம் உருவாக்கலாம். ஓம் சாந்தி. பாபாவோட மகிமை முற்றிலும் தனிப்பட்டது. என்னெல்லாம் பாபாவோட மகிமை அது எல்லாமே நம்முடைய மகிமையும் கூட. அதனால் பாபா சாந்தி கடல், அன்பு கடல், ஆனந்த கடல், பவித்ர கடல், இது எல்லாமே நானும் ஆத்மா மாஸ்டருங்கிற நினைவில் நம்ம மூழ்குவோம். ஓம் சாந்தி. மூன்றாவது வாரம். இந்த வாரத்திற்கான ஸ்திதி சாந்த சொரூப ஸ்திதி. 15/7/2025. இன்று பயிற்சி செய்ய வேண்டிய குணம். நடமாடிக்கொண்டிருக்கும் பொழுதும் காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் நான் ஆத்மா சாந்த சொரூபமாவேன் என்ற இந்த நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். சக்தி உள்நோக்கு முகத்தின் குகையில் அமர்ந்து சாந்தி கடலுடன் துண்டிக்கப்படாத தொடர்பை இணைத்து நான் ஆத்மா சாந்தி சக்தியில் நிரம்பி இருக்கின்றேன். சாந்தியின் கிரணங்கள் என்னுடைய நாலாபுறங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றன என்ற அனுபவம் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. सब कुछ तो मिल गया है तुझे चाहने के बाद. सब कुछ तो मिल गया है तुझे चाहने के बाद. अब क्या किसी से मांगो
चाह